Taste the Daily. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் விசாரணையின் போது ஏற்கனவே மேலும் ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் நடைபெற்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. எனவே மீண்டும் திங்கட்கிழமை விசாரணை நடத்த உள்ளதாகவும் அன்றைய தினம் பள்ளி மாணவர்களிடம் விசாரணை நடத்தி பள்ளி மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சியின் முறைகேடுகளை கண்டித்தும் சொத்து வரி உயர்வு, ட்ரோன் சர்வே ஆகியவற்றை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி கூட்டத்திலிருந்து வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளின் கவுன்சிலர்களும் திமுக மேயரை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். திமுக கவுன்சிலர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் கொடுத்த 10 ரூபாய் புகழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட்டணி கட்சி கவுன்சிலர்களுக்கு கொடுக்காததால் போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே மாமன்ற அலுவலக நுழைவாயிலில் போராட்டம் நடத்திய அதிமுக கவுன்சிலர்கள் ட்ரோன் சர்வே என்ற பெயரில் பல மடங்கு வரி உயர்த்தியுள்ளதாகவும் அதிமுக ஆட்சியில் அறிவித்த காரணத்திற்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கோவை மத்திய சிறையில் தன்னை காவலர்கள் கொலை செய்ய போவதாக கைதி ஒருவர் பேசி வீடியோ வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த விக்ரம் நாடார் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளார். இவருடன் சிறையில் இருந்த நண்பர் ஏசுதாஸ் நாடார் கடந்த வாரம் சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்நிலையில் தன் நண்பனுக்கு நடந்தது தனக்கு நடக்கும் எனவும் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு காரணம் சிறை காவலர்களாகத்தான் இருக்கும் எனவும் தெரிவித்து விக்ரம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சிறை கைதிக்கு செல்போன் எப்படி கிடைத்தது? அவர் வீடியோவில் கூறுவது போல் காவலர்கள் கொலை சம்பவங்களில் ஈடுபடுகின்றனரா? மொத்தத்தில் கோவை மத்திய சிறையில் என்னதான் நடக்கிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம் தெரியாது, எப்ப என்னதான் பண்ணுவாங்க பார்த்துவாங்க. எனக்கு என்ன நடந்தாலும் பாரட்சிப்பாடு திருவாரம் 3ஆம் சதீசி இதுதான் காரணம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராகநத்தத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். சம்பா அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் கொள்முதல் நிலையத்தை திறக்க கோரி 20 நாட்களுக்கும் மேலாக கோரிக்கை வைத்த நிலையில் மேல் புவனகிரி நெல் கொள்முதல் நிலையத்துடன் இணைத்து விட்டதால் இந்த நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாது என்று அதிகாரிகள் கூறியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிவராகநத்தம் கிராமத்தில் கொள்முதல் நிலையத்தை திறக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர்.